ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க இருந்துட்டு வடநாட்டிலேருந்து நிறைய பேரை வர வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஆட்டம் பாட்டம் ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுங்களெல்லாம் விளையாடி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, ஸ்டோர் ரூமில் ஒரு பழைய பொருள் இருந்துட்டு அதில் இருக்குது, அங்கே போய் அது தேடி எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், சரிங்க மாமா நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா ரகசியமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஸ்டோர் ரூமை ஓப்பன் பண்ணி நிறைய பொருளை தேடிக்கிட்டே இருக்காங்க. அது கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து வாய்ஸ் கேட்குது, நம்ம காவியா வாய்ஸு. இங்கே பாருங்கப்பா, அந்த ராஜாங்கத்துக்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கிட்டேன், நான் எது சொன்னாலையும் அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதில் ஒரு தர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்பிட்டார். இன்னும் கொஞ்ச நாளில் அவரை அந்த பதவியிலிருந்து அதாவது எடுத்துட்டு உங்களை அந்த பதவிக்கு வர வைப்பேன்ப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன, நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இப்போது ராஜாங்க மாமாவுக்கு ஒரு துரோகம் பண்ண நினைக்கிறாள் இவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, அப்பா நான் இங்கே கொஞ்சம் தூரம் வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா, அப்புறமா யாராச்சும் நான் பேசுகிறத கேட்டால் பிரச்சனை ஆகிடும், அதனால் நான் அப்புறமா பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. இப்போ தான் நம்ம தமிழ்ச்செல்விக்கே புரியுது, ராஜாங்கம் மாமாவை இந்த பதவியிலேருந்து எடுத்துட்டு அவங்க அப்பாவை இந்த பதவிக்கு வர வைக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கேடு கட்டவன்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்கன்னா இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எனக்கு புரியுது, காவியா நினைக்கிறது எதுவுமே நடக்க விடாமல் பண்ணுறேன். காவியா, நீ இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உன் மேலே ஒரு நம்பிக்கை வர மாதிரி பண்ணிட்டேல்ல, அதனால தான் எல்லாருமே உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அதை எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் சொன்ன அந்த பழைய பொருளும் கிடைச்சிட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே ராஜாங்கம் இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி இதுதாம்மா ரொம்ப சந்தோஷம், இங்கே பாருங்க, இது எங்கள் வீட்டில் ரொம்ப பழமையான ஒரு பொருள், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடநாட்டுக்காரங்கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனே அவங்க வாவ் சூப்பர் ஃபென்ஸ்டாட்டிக் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் அதை பார்த்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா என்னப்பா இவங்க எந்த பொருளாக காட்டினாலும் சாப்பாடை சாப்பிட்டாலும் அவ்வளோ சந்தோஷமாக நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பாராட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும், அந்த நாட்டிலலாம் ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் இருக்காதுப்பா, அதனால தான் அவங்க ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காவியா சொன்னதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, காவியா என்னென்ன பண்ணுவா, எந்த நேரத்தில் என்ன பண்ணி ராஜாங்க மாமாவுக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துவா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு காவியா கிட்ட வந்து, காவியா இங்கே பாரு காவியா அப்படின்னு சொல்லி பம்பி பேசுவோம். இங்கே பாரு, எதுக்காக பம்பி பேசிக்கிட்டு இருக்க, இப்போ என் பேரை சொல்லி எதுக்காக கூப்பிட்ற, என்னை மேடம் சொல்லி தானே கூப்பிட சொல்லியிருக்கேன் உன்னை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திமிராக பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு, மேடம் இங்கே பாருங்கள் மேடம், என் பொங்கல் திருநாளில் என் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவெடுக்கலாம்ல, உனக்காக நான் எவ்வளோ திருந்திருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன், ஏன் காவியா அப்படின்னு சொல்லி காவியா கிட்ட பேசுவோம். காவியாவுக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடா, திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, எனக்கா எப்போ உன் கூட வாழணும்னு தோணுதோ அப்போ நான் வாழ்கிறேன், சரியா, நீ இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா உன் கூட வாழணுன்ற எண்ணமே எனக்கு வரவே வராது, இந்த மாதிரி பண்ணாது சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து ராஜாங்க வராரு. வந்த உடனே என்ன காவியா, என்ன பிரச்சனை, உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறானா இவன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம காவியா இருந்துட்டு, மாமா இல்லை மாமா, அவர் என்னை ஏற்றுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கா மனசில் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரணும்ல, அப்போ தான் நான் ஏற்றுக்க முடியும், சும்மா வந்து என்னை ஏற்றுக்கோன்னு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, உன்னோட வேலையை நீ பார்த்துக்கிட்டு இருந்தனா, நீ திருந்திட்டேன்னு அவளுக்கு எண்ணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க போகிறான், அது வரைக்கும் நீ பொறுத்துக்கிட்டா என்னவடா உனக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லை பெரியப்பா, அது வந்து அப்படி வந்து இழுத்த உடனே நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, இனிமேல் காவியா கிட்ட இந்த மாதிரி வம்பு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் ஜாட்டி எடுக்கிற வேண்டிய அவசியம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம
அதாவது போஸ் இருந்துட்டு இல்லை பெரியப்பா, நான் வந்து காவியை எப்போ என் கூட வாழணும்னு நினைக்கிறாளோ நான் அப்போ வாழ்ந்துக்கிறேன், அது வரைக்கும் நான் எதுவுமே காவிக்கிட்ட பேச மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் கிட்ட, போஸ் என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அந்த பெரியப்பாவுக்கு ரொம்ப அந்த வயசான கிழவனுக்கு ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாருமா. நான் காவிய கிட்ட போயிட்டு இந்த பொங்கல் திருநாளில் என்ன என் கூட வாழ்கிறதுக்கு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேம்மா. அதுக்கு அவர் வந்து அவள் எப்போ ஏற்றுப்பாளோ அப்போ தான் ஏற்றுப்பா, அது வரைக்கும் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட அட்வைஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாருமா. இந்த கெல்ட்டை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா, என்னோடய வாழ்க்கையில் இப்படி என்னை மட்டும் டார்கெட் பண்ணி எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவரை நானே என்னோடய கையாலே கத்தி எடுத்து வயிற்றில் குத்திட்டு போயிடலான்னு எனக்கு என்ன தோணுதுமா. டேய் அப்படி மட்டும் கோவத்தில் இருந்து பண்ணிட போகிறடா, அப்புறமா நம்ம வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் தாண்டா இருக்கணும். இங்கே பாரு, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தனா இன்னும் கொஞ்ச நாளில் எம்எல்ஏக்கு நீ மருமகனாக ஆக போகிற. அப்படி இருக்கிற சமயத்தில் நீ இப்படியெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டுறது அந்த எம்எல்ஏக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை மாப்பிள்ளையே ஏற்றுக்க மாட்டாங்கடா. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் போதும்டா அப்படின்னு சொல்லி நம்ம போஸ் கிட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காவியா வந்துடுறாங்க. என்ன 3 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா மருமகளே, என்னோட பையனை நீ ஏற்றுக்கிட்டாதான் என்ன, எதுக்காக என்னோட பையனை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது போஸ் இருந்துட்டுமா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, காவியாவுக்கு எப்போ என் கூட வாழணும்னு தோணுதோ அப்போ என் கூட வாழட்டும், நீ அந்த மாதிரி அடிக்கடிக்கு போயிட்டு காவியக்கிட்டலாம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு அப்படியே மாறின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாரு, உன்னோட நடிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி டைப் டாப்பாக எப்படி நடிப்ப, எந்த மாதிரி பேசுவேன், எனக்கு எல்லாமே தெரியும்டா, உன்ன மாதிரி ஆளுங்களை நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ஈஸ்வரி வந்துட்டு, என்ன இவ எப்படி பால் போட்டாலும் 6 அடிச்சுட்டு போகிறாளே, இவளை என்ன பண்ணி மாத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவளை எப்படி நினச்சாலும் இவளை எதுவுமே பண்ண முடியல, மடக்க முடியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு, என்னம்மா மருமகளே, அத்தை போய் இப்படியெல்லாம் நினைப்பனா, நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் அப்படியேப்பட்ட ஆளு தானே, நான் இங்கேருந்து போகிறேன், இல்லைனா என்கிட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பீங்க, அப்புறம் எனக்கு தான் கோவம் வரும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு, என்னடா போஸ் இவ இப்படி இருக்கா, இவளை எப்படா நம்ம திருத்துறது, இங்கே பாருடா போஸ், நீ திருந்திட்டேன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா உன் பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வைக்க கேளுடா, அப்போதாண்டா உனக்கு எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க, இல்லைனா உனக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்கடா, உன்னை காலில் போட்டு மெரிச்சிருவாங்க, அவங்க சொத்தை எல்லாம் உன் பேருக்கு மாற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ அவங்கள எப்படி ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி ஆட்டி படையலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு, நான் அந்த நாளுக்கு தான்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இவங்க எல்லாருமே நான் சும்மாவே விட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராஜாங்க மாமாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமோ அவமானமோ தேடி வரப்போதே, இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வராங்க. வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு, என்ன தமிழ், என்ன எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக தானே இருந்த, அப்புறமா நீ ரொம்ப அதுக்கப்புறம் பார்த்தா நீ ரொம்ப டல் ஆகிட்ட, என்னாச்சு, சேதுமாமா ஏதாச்சும் ஒன்று கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா, இன்னொரு விஷயம், எனக்கு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு, அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணான்னு கூட எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழாச்சு, என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, ஸ்டோர் ரூமில் மாமா ஒரு பழைய பொருளை எடுத்துகிட்டு வர சொல்லி என்னை அனுப்பி வச்சுருந்தாருல்ல, அப்போ போய் எடுக்கலான்னு போனக்கா, அப்போது காவியா அதாவது ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா, என்ன பேசிக்கிட்டு இருந்தான்னு கேட்டால் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்கு என்ன அவங்க அப்பா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தா, என்ன விஷயம் தமிழ், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கக்கா, அவள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் தெரியுமா, நம்ம அப்பாவை நம்ம மாமாவுக்கு பெரிய அசிங்கத்தை தேடி தரத்துக்காக இவ ரொம்ப பெரிய பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது மலர் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிற தமிழ், நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது மலர் வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் தமிழர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, மாமாவை இந்த பதவியில இருந்து தூக்கிட்டு அவங்க அப்பாவை இந்த பதவிக்கு கொண்டு வரத்துக்காக தான் இந்த வீட்டுக்கே அவள் வந்து
வந்திருக்கா. அதுக்காக தான் இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மலர் இருந்துட்டு இங்கே 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 பாரு தமிழ், அவள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா தானே பேசுகிறான் பழகுறான். அதுதான் அவளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. எல்லாருக்கிட்டேயும் நம்பிக்கையை வர வைக்கணும். நம்பிக்கையை வர வச்சுட்டு நம்ம பண்ணால் இவ அந்த இந்த இந்த தப்பை இவ பண்ணியிருக்க மாட்டான்னு எல்லாரும் நம்புவாங்கள்ல, அதுக்காக தான் இந்த இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவியை பற்றி தமிழ் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம மலர்கிட்ட சொல்லவும், இங்கே இந்த பாரு தமிழ், நீ சொல்கிறத கேட்டாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த உலகத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசினான். அதாவது அதாவது இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நானும் அப்படிதான்க்கா நினச்சேன். 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்க போகிறோம்னு நினச்சேன். ஆனால் இவ இப்படி ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. என்ன 2 பேரும் சீக்ரெட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து பேசுவோம். நம்ம தமிழுக்கும் மலருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு வாங்க காவியா வாங்க, சாப்பிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம சாப்பிட்டீங்களான்னு கேட்டுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, நம்ம நம்ம 3 பேருமே தானே சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா, எதா இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு இல்லைங்க எனக்கு படிப்பு விஷயமா சில டென்ஷன் எல்லாம் இருக்குது, அதனால நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு மலர்கிட்ட மலர் என்னாச்சு அவங்களுக்கு, எதுக்காக இவ்வளோ இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்டாக பேசிட்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அவங்க பேசுறதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணுது, ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை 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 காவியா, அவங்க தமிழுக்கு நிறைய படிப்பு விஷயமா நிறைய ஹோம்ஒர்க்கெல்லாம் அமைச்சிருந்தாங்களா, அதனால தான் அவங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க போல், வேறு எதுவும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காவியாவுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது. நம்மளை பற்றி எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை நம்மளை பற்றி எப்படி அவங்களுக்கு தெரிய போகுது, கண்டிப்பாக நம்மளை பற்றி தெரியறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்ம இதை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபையாக நினச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு எல்லாருமே ஹாலில் கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தாமரை இருந்துட்டு மாமா எங்கே மாமா போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அவசரம் உனக்கு, கொஞ்ச நேரம் போகிறோம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்போ தான் இருந்துட்டு என்னையா ராஜாங்கம் எங்கேயா போக போகிறோம், எங்கே போக போகிறோன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதான் நம்ம இப்போது படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மலர் இருந்துட்டு மாமா என்ன படம் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நான் இந்த படத்தை பேரை சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, என்ன படம் தெரியுமா, என்ன படம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அப்பா என்ன படம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேது நம்ம ஜனநாயகம் படத்துக்கு போக போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்தில், அதாவது ராஜாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாருங்கள் பெரியப்பா, நானும் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் நீங்களே படத்துக்கு டிக்கெட்டெல்லாம் எடுத்து புக் பண்ணி வைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம இப்போ ஆத்தாவும் என்னைய ஜனநாயகம் படம் யாருடைய படம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆத்தா இது விஜயோடது, அடுத்த ஆட்சிக்கு வரப்போகிறாரு இல்லையா அவரோடது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். சரியா கடைசி படம் எப்படி நான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கணும்ல, அதனால் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மலர்கிட்ட இங்கே பாருங்கக்கா, நான் இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் இப்போது மாமாவே இந்த படத்துக்கு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டாரு. விஜயோட படம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், விஜய்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், விஜய் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் வந்துட்டு தமிழ் உனக்கு மட்டுமா ஃபேனு, இந்த தமிழ்நாட்டுக்கே ஃபேன் அவர் காலை அடி எடுத்து வச்சா கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கார வருவார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது
இருந்துட்டு தமிழ்செல்வி கிட்ட, இங்கே பாரு தமிழ், உனக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் உனக்கு ஏதாச்சும் தரட்டுமா, கிஃப்ட் ஏதாச்சும் தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் ஏதாச்சும் கேட்டேனா, எதுவுமே கேட்கல, அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு, மலர் தமிழ் இங்கே பாரு தமிழ், மாமா ரொம்ப பாவம், உனக்காக எவ்வளோலாம் செய்கிறாரு, இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உனக்கு கிடைச்சிருக்காங்க, நீ அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் எதுக்காக அந்த வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, ஒரு சில கசப்பான விஷயங்கள் எல்லாம் நினச்சா ஒரு சிலருங்க கூட அதாவது வாழணுன்னே தோணாது, எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த நினச்சா அந்த சந்தோஷம் எல்லாமே உடஞ்சி போகும், அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, அதை நினச்சி இப்போ வரைக்குமே அவர் வருத்தப்படுறாரு, வருத்தப்படாத மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு உன்னை திட்டுன்னு நினச்சி, எதுக்காக தமிழ் நீ அதவே நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கக்கா, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, அதை பற்றிலாம் நான் யோசித்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், இங்கே பாருங்கள், எனக்குன்னு நான் அவ்வளோதான், நான் யாருக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு வராரு. வந்த உடனே, என்ன தமிழ்செல்வி, இப்போ வரைக்குமே என்னோட பையன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு விருப்பமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நடந்த சில கசப்பான விஷயங்களை நினச்சா இந்த வீட்டில் இருக்கணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு என்னோட புள்ளைய நினச்சி தானே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு வேற போக போகிறேன், எனக்கு டிவோர்ஸும் கிடைக்க போகுது, இனிமேல் என்னோடய வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், இங்கே பாருமா தமிழ்செல்வி, நீ இந்த விட்டு போகவே கூடாது, நீ இந்த வீட்டுக்கு சின்ன மருமக, நீ எப்பவுமே நீ மட்டும்தான் இந்த வீட்டுக்கு சின்ன மருமக சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்செல்வி, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு கண்டிப்பாக மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மாமாக்காக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்குவனும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் தமிழ்செல்விக்கு ராஜாங்கத்தை எடுத்தறிஞ்சு பேசணும் அப்படின்ற எண்ணம் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா வராங்க. அந்த நேரம் பார்த்து வந்த உடனே நம்ம தமிழையும் நம்ம தனத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, என்னடி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது வந்துட்டு, தனம் என்ன ஆச்சு தனம், உனக்கு எதுக்காக பெரியவங்க கிட்டலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பெரியவங்க கிட்ட பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்கிட்ட யார் அதாவது என்கிட்ட மரியாதை நடந்துக்கிட்டா கண்டிப்பாக நான் மரியாதை கொடுப்பேன் மாமா, உங்களுக்கே தெரியும்ல, ஆனால் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறா தெரியுமா, நான் உங்ககிட்ட இவ நெருங்கி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா, இவங்க கிட்ட நீங்கள் சொல்லி வைங்க, இல்லை உங்களுக்கே நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க மாமா, அவகிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தனம், சின்ன வயசுலேருந்து அவள் எனக்கு ஃப்ரெண்டு, அவள் என்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பா, இங்கே பாருங்க மாமா, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குதுல்ல, ஒரு வயசு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம விளையாடலன்னா அது விளையாடுறதுல தப்பே இல்லை மாமா, இப்போ அவங்களுக்கு என்ன வயசாகுது, உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாரு தனம், யார் கூட விளையாடினா உனக்கு என்ன, இங்கே பாரு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாரும் நீ மூக்க நுழைக்காத, அவங்க வாழ்க்கை, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போட்டோம், எதுக்காக நீ அதில் தலையிடுற, இங்கே பாரு, நீ அதில் எல்லாம் தலையிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வோம். இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அதுதான் தமிழ்செல்வியே சொல்லியாச்சு இல்லை, எதுக்காக நீங்கள் என்கிட்ட விளையாட மாட்டேன்னு சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், தமிழ்செல்விக்கு தான் உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதில்ல மாமா, நீங்கள் பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா, உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவளை மாதிரி நான் துரோகமெல்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டேன் மாமா, உங்களை சந்தோஷமாக காலம் முழுக்க உங்களை சிரிச்ச முகமாகவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்செல்விக்கு ஒரு மாதிரி கோவம் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறாங்க. நம்ம சேதுக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பாரு ஐஸ்வர்யா, எனக்கு வாழ்க்கையில் கல்யாணம்னா அது தமிழ்செல்வி கூட தான் நடந்துச்சு, பொண்டாட்டினா அவள் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்ப சொன்னதே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொய் சொல்கிற வேலை எல்லாம் நம்மக்கிட்ட வேணாம், நீங்கள்
நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படி மாற்றி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்படியெல்லாம் பேசி என்னோட மனசை மாற்றிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அந்த 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 தமிழ்ச்செல்வி தான் உங்களுக்கு துரோகம் பண்ணான்னு தெரியுதில்ல, அவகிட்ட எதுக்காக நீங்கள் பணிஞ்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இதை கேட்டு நம்ம தனம் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருடி, திரும்ப திரும்ப என்னோட மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். இங்கே பாருங்க மாமா, எதுக்காக தான் மாமா உங்ககிட்ட இந்த மாதிரி இவகிட்ட தள்ளியே இருங்கன்னு சொன்னேன், இப்போ பார்த்தீங்களா, இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாவ. இங்கே பாருங்க மாமா, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ ரொம்ப டேஞ்சரான பொண்ணு, இவ கூட நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது சேது இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் தனம் சொல்கிறது கரெக்டு தான், இங்கே பாரு, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது தமிழ்ச்செல்வி கூட மட்டும்தான் நடந்துச்சு, இனிமேலும் அவள் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி, திரும்ப திரும்ப இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது, சரியா? இங்கே பாருங்க மாமா, இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஆசைப்பட்றேன், உங்களை கண் கலங்காமல், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துரோகம் பண்ணாமல் உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் மாமா, துரோகம் பண்ணவளெல்லாம் நீங்கள் எதுக்காக மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது யார் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி பேசாதன்னு, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப ஐஸ்வர்யா இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சேதுக்கும் பயங்கரக்கும் வந்து ஒரே அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாருடி, திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், சரியா? எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி மூக்கு உடைஞ்சிருது. இதெல்லாம் பார்த்தா நம்ம தமிழும் நம்ம காவியாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கர கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, ஐஸ்வர்யா என்னாச்சு ஐஸ்வர்யா, ரொம்ப கோவமாக போயிட்டு ரூம் கதவை சாத்தின, என்னாச்சு, கதவை தர அப்படின்னு சொல்லி கதவை திறக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கதவை திறந்து உள்ளே போயிட்டு உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தேன் நம்ம சித்ரா இருந்துட்டு, ஐஸ்வர்யா என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆசையை வளர்த்து விட்டீங்க, ஆனால் சேது மாமா அந்த எண்ணத்தில் இல்லவே இல்லை. சேது மாமா அந்த தமிழ்ச்செல்வியை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன இப்போது கன்னத்துலேயே அரைஞ்சிட்டாரு தெரியுமா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் என்ன இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் திரும்ப திரும்ப நான் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தனால என்னை அடிச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, நான் இனிமேல் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கவும், இதை கேட்ட நினைஞ்சு ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ என்ன முட்டாளா, அவர் மனசில் நீ இருக்குன்னு, அதாவது உன் மனசில் அவர் இருக்குன்னு தெரியாமல் அவர் மனசில் நீ இருக்கிற மாதிரி பண்ணுனா, ஆனால் நீ இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா திட்டவும், என்ன ஆண்டி நீங்கள் என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம், முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணி வச்சா திட்டாமல் என்ன தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஆண்டி, நான் கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் பிரித்து தான் ஆகுவேன், சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ தான் போகிறேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் நம்ம ஐஸ்வர்யாவை ஏற்றி விட்டு ஐஸ்வர்யா வாழ்க்கையே நாசமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காவியை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காவியா பண்ணுறதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு நம்ம ராஜாங்க மாமா கிட்ட எப்படி ஒப்படைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா காவியா பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஆதாரத்தோட மாமா கிட்ட நம்ம எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க்கா, கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கொடுப்பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இல்லைக்கா அதுக்குள்ளே அவள் காவியை ஏதாச்சும் பண்ணிட்டான்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தட்டத்தில் பேசவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், எத்தனையோ பிரச்சனையை நம்ம சமாளிச்சுட்டு வந்துட்டோம், இந்த பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியாதா, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சிருவோம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு. வந்த உடனே, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள்,
என்ன தனியாக பேசணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், கோர்ட்டில் இருந்து லெட்டர் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தனம் வந்துட்டு, மாமா என்ன மாமா சொல்கிறீங்க நீங்கள், கோர்ட்டில் லெட்டர் வந்துருந்துச்சா, நான் இன்னும் 2 நாளில் நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இனிமேல் இந்த வாழ்க்கையை விட்டு நான் போக போகிறதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன், இன்னும் 2 நாளில் எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது தனம் இருந்துட்டு, அக்கா ஏன்க்கா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதுக்கா, மாமா எவ்வளோ கஷ்டத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு வந்தால் மேலும் மேலும் மாமாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா, ஏன்க்கா அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தனம், இந்த மாதிரி விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே எத்தனை முறை சொல்கிறது, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணுற வேலையை ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர் வந்துட்டு, இங்கே பாரு தனம், இங்கே பாரு தமிழ், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு தமிழ், பாவம் மாமா, எதுக்காக மாமாவை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கக்கா, உங்கள் மாமா என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தா எப்படிக்கா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது, என்ன சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிருக்காரு, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, இப்போ வரைக்குமே அது என்னோடய மனசை விட்டு போகவும் இல்லை, அது என்னோடய மனசில் இருக்கிற வரைக்கும் எனக்கு வாழணுன்ற எண்ணம் வரவே வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்டு நம்ம சேதுக்கும் பயங்கரமாக மனசு உடைச்சலாகி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாரு தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ், என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லிடாது தமிழ் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட தமிழ் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது உங்க கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. நம்ம சேதுக்கிட்ட நான் உங்க கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.